இவ்வளோ தலைமுறையில் நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க. இந்த ஜென்சின்னு சொல்கிறாங்களே, இந்த தலைமுறை எப்படின்னா இருக்காங்க? நான் ஏதோ இந்த தலைமுறைன்னா நாங்கள் என்னமோ ஆதி காலத்தில் வந்த தலைமுறை மாதிரி சொல்கிறேன். இல்லை என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தான், இட்ஸ் எவ்ரி டெக்கேட் ஒரு சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஆடியன்ஸ் ஒரு டேஸ்ட்டுக்கு நம்ம அடாப்ட் பண்ணணும். பசங்களாக பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரலாக ஜென்சி கிட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட். யாரையுமே நீங்கள் வந்து லேசாக இடப்பட முடியாது. நம்ம இருந்த அவங்க ஏஜில் விட இவங்க நம்மளோட ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் தே நோ எவ்ரி திங். ஒன்லி திங் இஸ் தட் நம்ம சில விஷயங்களை அவங்கள பக்குவப்படுத்தி, அதாவது இந்த சென்ஸ் ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கும் கொடுக்கணும். அது வந்து நம்ம அது பண்ணிட்டோம்னா தி ஆர் தி பெஸ்ட். ஏன்னா நம்ம சில பொறுமையாக அவங்களுக்கு சில விஷயங்கள் என்னென்னா உடனே நமக்கு கிடச்சிடணும் அப்படின்னு சில விஷயங்கள் நடக்கிறாங்க. அண்ட் ஃபெயிலியர் அவங்களால டக்குன்னு ரிசீவ் பண்ண முடியல. ஸோ அதெல்லாமே வந்து வி ஷுட் டெல் தம் ஆஸ் அ பேரண்ட். நம்ம வீட்டில் தான் நம்ம வந்து லைட்டாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதை வந்து பக்குவப்படுத்திட்டோம்னா அவங்கள மாதிரி ஸ்மார்ட்டான கிட்ஸ் நம்ம பார்க்கவே முடியாது. அண்ட் தேர் வெரி கேப்பபிள் ஆஃப் எனி திங். நம்மலாம் அந்த ஏஜ்லலாம் அப்படி இதுவே கிடையாது. அண்ட் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம ஆக்டராக நம்ம கிரியேட்டராக அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நம்மளும் நம்ம மாற்றிக்கிறது தானே பெட்டர். ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு விஷயத்தை நம்மளும் கொடுக்க முயற்சி பண்ணணும். அதுதான் ஐ திங்க் இட்ஸ் வைஸ் இனஃப்.